பணத்தை கேட்டு வந்திருந்த ஆளுங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது நடேசன் பேசின வார்த்தைகளால அவங்களுமே கோவப்பட்டு அடிதடியிலேயே இறங்கிடுறாங்க. இதை பார்த்துட்டு நிலாவுமே, இங்க பாருங்க, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. இப்போ என்ன, உங்களுக்கு பணம் தானே வேணும், இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. என்னம்மா, 2 மாசம் தவணை கேட்டா இவ்வளோதான் தரீங்க, மொத்த பணத்தையும் கொடுங்க, அதுக்கப்புறமா தான் நாங்கள் போவோம். இங்கே பாருங்க, எங்ககிட்ட இப்போதைக்கு இவ்வளோதான் இருக்கு, இப்போதைக்கு இதை வாங்கிட்டு போங்க. இன்னும் 2 நாளில் எப்படியாவது கஷ்டப்பட்டு பரட்டி உங்களுக்கு பணத்தை நானே கொடுத்துட்றேன். ஏன் மேலே நம்பிக்கை வச்சு தயவு செஞ்சு போங்க, பிரச்சனை பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு இதுக்கப்புறமா பணம் என்ன இருந்தாலும் எனக்கே கால் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இதுதான் என்னோட நம்பர்லாம் கொடுத்து தயவு செஞ்சு போறீங்களான்னு கையெடுத்து கும்பிட, அவங்களுமே, இந்த பொண்ணுக்கு இருக்கிற பொறுப்பு கூட உங்கள் குடும்பத்தில் எவனுக்கும் கிடையாது. சரி சரி, உன்னை நம்பி உன் வார்த்தைக்காக தாம்மா போகிறோம். ஆனால் மாதம் ஆனால் டான்னு பணம் எங்கள் கைக்கு வரணும். அப்படி இல்லைனா இப்போ நடந்ததை விட பெருசாக இங்கே நடக்கும். வாங்கடா போகலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் அங்கேருந்து போக, நிலாவோ கண் கலங்கி அழுதுகிட்டே, ஏன் அங்கிள், நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். நீங்கள் பண்ணுற இந்த விஷயங்களால நாங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? போங்க அங்கிள், இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. திருந்துனா அதை நீங்களே தான் பண்ணணும். யாரு சொன்னாலும் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. பல்லவா, தயவு செஞ்சு மன்னிச்சிரு பல்லவா. இல்ல நீ பரவாயில்ல, சொன்ன மாதிரியே உங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட பெத்த தகப்பன் இவனுக்கு கிடையாது. ச்சே, ஏன் தான் இந்த ஆளெல்லாம் எனக்கு அப்பனா கிடைச்சான்னு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எங்கேயாவது அனாதையாக கூட பிறந்த போயும் போயும் இவருக்கு ஏந்தா பிள்ளையா பிறந்தோண்டு எனக்கு ஒவ்வொரு நாளும் அசிங்கமாக இருக்குன்னு அவங்களுமே அழுதுகிட்டே வெளியே கிளம்பி போகிறாங்க. உடனே நிலாவும், பாண்டி கொஞ்சம் நீங்கள் என்னென்னு பின்னாடி போய் பார்க்குறீங்களா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கன்னு உள்ளே அனுப்பி வைக்க, ரூம்குள்ளே போயிட்டு நிலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. சோழன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா சோழனுமே நடேசனை முழுசாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயோ திட்டுறதுக்காக அடிக்கிறதுக்காக போகிற சோழனும் பாண்டியும் கூட ரொம்ப அமைதியா அவங்களோட கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நடேசனுக்கு மனசே கேட்கல. அவங்க சேரன் கிட்ட, இங்க பாருடா, இப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல, போதும்பா, இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த நிலா பொண்ணு சொன்ன மாதிரி நீங்களா திருந்தினா மட்டும்தான் ஒண்ணு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், உண்மையாவே நிஜமாவே நாங்கெல்லாம் உங்களோட பிள்ளைங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டீங்கப்பா. ரொம்ப தப்பு பண்றீங்க. ஆனா என்னாலேயே கோவத்தை அடக்க முடியலன்னு அவங்க லைட்டா கண் கலங்கிக்கிட்டாங்கிறது போக, நடேசனும் வருத்தப்பட்டு, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, இதுக்கப்புறமா அந்த நாசமா போன கொடியை நம்ம கையில தொடவே கூடாதுன்னு கோவத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது நடேசன் தன்னோட முடிவை மாத்திக்காம குடிக்காம இருக்காங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்க குடிக்காம இருந்தாவே பாதி பிரச்சனை முடிச்சிடும். அதே நேரத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டி பல்லவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்க போயிட்டு வானதியை பார்க்க போனா, அங்க கதைய வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. வானதி அந்த டாக்டர் கிட்ட, டாக்டர், நீங்க எப்படி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க, அப்புறம் இந்த டேப்லெட்லாம் இதெல்லாம் எப்படி, இது எப்படி அது எப்படி? அதுக்கும் அந்த டாக்டர், இந்த டேப்லெட் இதுக்கு, அந்த டேப்லெட் அதுக்கு, இதுக்கு இவ்வளோ பிராண்ட் இருக்கு, அதுக்கு அவ்வளோ பிராண்ட் இருக்குன்னு சொல்லி சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே வந்த பாண்டியை பார்த்ததுக்கு அப்புறமாவும் வானதி, பாண்டி ஒரு நிமிஷம் உட்காரு, நான் இதோ வந்துடுறேன்னு ½ அந்த டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்த்து பார்த்து பாண்டிக்கும் வெறுத்து போயிடுச்சு. சரி வானதி, நீ வேலையை பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கராஜுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி பாண்டி, போயிட்டு வா, பாய். ஏன்னா அதுக்குள்ள பாய் சொல்லிட்டா, நான் வந்தா எப்படா வருவேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. இப்ப என்னடானா நான் வந்தது தெரியாம போகிறதுக்கும் சரின்னு சொல்லிட்டா. சரி, ஏதோ வேலையா இருக்கா போலன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா நாள் முழுக்க அவங்க அந்த டாக்டர் கிட்டயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இத அப்பப்ப வந்து பாண்டியுமே பாக்குறாங்க. கடைசியா அதாவது மெடிக்கலை க்ளோஸ் பண்ணிட்டு போகிற வரைக்கும் அவங்க அப்பப்போ டாக்டரை பார்த்து ரொம்பவே நல்ல விதமாக வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வானதி என்னதான் வலிஞ்சு பேசலனாலும் அந்த டாக்டருக்கு என்னமோ வானதி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி பாண்டிக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. அதனால வானதியை கடைசியாக கடையெல்லாம் அடிச்சுட்டு கூட்டிகிட்டு போகும்போது, இங்கே பாரு வானதி, நீ அதிகமாக அந்த டாக்டர்கிட்ட பேசாமல் இருக்காதான் நல்லதுன்னு தோணுது. என்ன பாண்டி, என்ன என்ன சந்தேகப்படுறியா என்ன? நான் வேலை விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அப்படி சந்தேகமாக இருந்தா நீயும் பக்கத்துலேயே வந்து உட்காந்து நாங்கள் என்ன பேசுகிறோன்றதை கேட்டுக்கோ. தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்படுற வேலை வச்சுக்காத. சி, என்னை பற்றி என்னை இப்படியெல்லாம் கேவலமாக யோசிப்பியா? ஏங்கேரு, கொஞ்சம் அமைதியாரு வானதி. நான் உன்னை பற்றி தப்பாக ஒன்றுமே சொல்லலையே. எனக்கு அந்த டாக்டரை பற்றி கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. டாக்டர் அவன் பேசுகிறத பார்த்தாவே வலிஞ்சு வலிஞ்சு பேசுகிறான். இந்த மாதிரி ஆம்பளைங்கள்லாம் இப்படி பேசினா இப்படி தான் பண்ணுவானுங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். அதுவும் உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கடையில் வேலை செய்கிறானே அவனை கேளு. அவன் தான் வருஷ கணக்கில் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு தெரியாததான் டாக்டருக்கு தெரிஞ்சிட போது.
இங்க பாரு, அந்த டாக்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த டாக்டர் மொழியே சரி கிடையாது. ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. இங்க பாரு பாண்டி, நீ தேவையில்லாம என்கிட்ட இப்படிலாம் பேசுற வேலை வச்சுக்காத. டாக்டர் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ டவுட் வந்தாலும் நான் தயங்காம கேட்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நான் சின்ன சின்ன விஷயத்த கேட்டா கூட பொறுமையா எனக்கு சொல்லி தராங்க. நான் பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணும்னா இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ சும்மா ஓட்ட வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க. அதுவும் அந்த கராஜ்ன்ற கடைன்ற பேர்ல நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா பிசினஸ்னா நான் நடத்துற மாதிரி இருக்கணும். உனக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது. இங்க பாரு வானதி, எதுவா இருந்தாலும் பிசினஸ் பிசினஸ் தான். நான் தனியா கடையை வச்சு நடத்துறேன்னா அது என்னோட அறிவு, என்னோட புத்திசாலித்தனம் தான். என்னதான் நான் படிக்கலனாலும் அந்த கடையை இது வரைக்கும் நான் சக்சஸ்ஃபுல்லா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்த ஒரு கஸ்டமர் கூட இது வரைக்கும் வேற கடைக்கு போனது கிடையாது. அந்த அளவுக்கு நான் கடையை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதே மாதிரி மெடிக்கல் பிசினஸும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நீ அது சம்மந்தமா படிச்சிருக்க. எந்த மாதிரி அவங்க எழுதி தந்திருக்காங்கன்றத படிச்சு அதை பார்த்து எடுத்து கொடுத்தாவே போதும். மல்லிகை கடை மாதிரி தான். என்ன, அதோட பேர் மட்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தானே இந்த 3-4 வருஷமா நீ படிச்சுக்கிட்டே இருந்திருக்க. இதுக்கப்புறமாவும் உனக்கு வேற என்ன டவுட் வரப்போகுது? அப்படியே டவுட் வந்தாலும் கடையில் இருக்கிறவங்க கிட்ட கேட்காம டாக்டர்கிட்டயே கேட்கணுன்ற அவசியம் என்ன இருக்கு? நான் இது எல்லாத்தையுமே உன் மேல இருக்க சந்தேகத்தால சொல்றேன்னு நீ நினைச்சேன்னா அதுவும் தப்பு. நான் இது எல்லாத்தையுமே உன் மேல இருக்க அக்கறையால சொல்றேன். நாளை பின்ன அந்த டாக்டரால எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து நின்னா கண்டிப்பா நம்மளால அங்க மெடிக்கலை வச்சு நடத்தவே முடியாது. ஏன்னா அது அவனோட இடம். அங்க ஏதாவது பிரச்சனைனா நம்ம மெடிக்கலை காலி பண்ற லெவலுக்கு கூட வரலாம். ஸோ நீ பார்த்து இப்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நடந்துக்கிறதா நல்லதுன்னு சொல்ல. ஆனா வானதியும் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு பிசினஸை பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என் பிசினஸை எப்படி சக்சஸ் ஆக்குறது எனக்கு நல்லா தெரியும். நீ வேணா நிலான்னு உன் அண்ணி பின்னாடியே போய் தொங்கிக்கிட்டு இரு. நான் பெரிய பிசினஸ் விமன் ஆகி அதுக்கப்புறமா நான் சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறமா உனக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். போ, முதல்ல எனக்கு உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூட பிடிக்கலன்னு அவங்க கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. பாண்டியும் இவளா சொன்னா திறந்த மாட்டா, பட்டாதான் திறந்துவான்னு வானதி அப்படியே விட்டுறாங்க. பட் பாண்டி நினைச்ச மாதிரியே ஒரு 2 நாள்ல அந்த டாக்டர் அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வானதி கிட்ட அத்துமீற ஆரம்பிக்க வானதியும் பயத்தோடயே இந்த விஷயத்த பாண்டி கிட்ட சொல்றாங்க. பாண்டியும், நான் தான் ஏற்கனவே சொன்னல, எதுக்காக வானதி என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற? சரி விடு, நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் வானதி கிட்ட மறுபடியுமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த பாண்டியும், ஹாய் டாக்டர், வணக்கம். நான் தான் வானதியோட லவர். அப்புறம் எனக்கும் வானதிக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறமா நீங்க பார்த்து நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்ட ஆரம்பிக்க. இதை பார்த்துட்டு அந்த டாக்டரோ பயப்படுற மாதிரியே தெரியல. அந்த டாக்டரை பார்க்கும்போது பெரிய வில்லன் கணக்கா தெரியுது. அவங்க ரொம்பவே கெத்தோட, இது ஏன் இடம், என் இடத்துல எப்படி பேசணும்னு கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்னம்மா, இப்போதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, அதில் சக்ஸஸ் ஆகணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா என்னன்னு சொல்லிட்டு வானதி ஒரு மாதிரி பாண்டி முன்னாடியே மரட்டிட்டு அங்கேருந்து போக பார்க்க. இதில் கடுப்பான பாண்டியும், என்னடா ஏன் முன்னாடியே வானதி கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கியான்னு அந்த டாக்டரோட சட்டையை பிடிக்க. இதில் பயந்து போன வானதியும், பாண்டி முதல்ல சார் சட்டையிலேருந்து கையெடு. சாரி சார், சாரி, மன்னிச்சிருங்க. இவனுக்கு ஒன்றும் தெரியாது, படிக்காதவன்ல, அதனால தான் எப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்ல. இதை பார்த்துட்டு பாண்டி ஷாக்கிங்கோட வானதியை பார்க்க. வானதியும், முதல்ல இங்கேருந்து போ பாண்டி, என் பிரச்சனையை எனக்கு தீர்த்துக்க தெரியும், முதல்ல இங்கேருந்து போன்னு பாண்டி அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸோ காய்ஸ், இப்போ அடுத்த பாண்டி என்ன பண்ண போகிறாங்க? வானதி இன்னும் பட்டாதான் திருந்துவாங்களா? பாண்டி பண்ண காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அந்த டாக்டர் மூலயமா வானதி மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்க போகிறாங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுது.